உண்மையாவே சொல்றீங்க ஜார்விஸ் மாப்பிள்ளை விற்கல. அக்கா உனக்கு தெரியாதுக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வருஷம் கழிச்சு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஜார்விஸ் வந்ததுனால அலப்பற ஸ்டார்டிங் பிரைஸ். எனக்கு ஏதோ நேற்று நடந்ததெல்லாம் ஒரு கனவோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. கண்ணை திறந்து வண்டியை பார்த்ததுக்கப்புறம் தான் இல்லை கனவெல்லாம் இல்லை எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். என்ன வாசம் ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 வருடம் 8 மாதங்கள் கழித்து நம்மளோட ஜார்விஸ் மாப்பிள்ளை நம்ம கிட்ட வர போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஜார்விஸ் மாப்பிள்ளைய வந்து பண்ணா 1.25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பைக்கை வந்து ஃபுல் மாடிஃபிகேஷனுக்காக கொடுத்துருந்தோம். ஏன்னா சின்ன சின்ன இடத்துல எல்லாம் ஸ்டிக்கர் எல்லாம் பிரிஞ்சு இருந்துச்சு. ஸோ இனிமேல் அந்த ப்ராப்ளமே வரக்கூடாது, லைஃப் டைம் ஃபுல்லாமே வந்து பண்ண தரமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பயங்கரமான மாடிஃபிகேஷன், அது போக வந்து பண்ண அப்சைட் டவுன் ஃபோர்க் போடுறது, இந்த மாதிரி பயங்கரமான பிளான் பண்ணியிருந்தேன். இந்த பைக் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே, திருப்பி கொடுக்கும்போது வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும். எப்போ கொடுப்பீங்க? உண்மையை சொல்லுங்க. எப்போ வேணும் நீங்களே சொல்லுங்க. நான் இந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம், உண்மையை சொல்லுங்க. எப்ப தெரியுங்க? உனக்கு என்னைக்கு வேணும் சொல்லுங்க. அண்ணா காமெடி பண்ணிக்கிட்டு சோ வந்து தரமான மெக்கானிக் இன் கோயம்புத்தூர். சோ அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே பைக் எப்ப தருவீங்க? ஏன்னா ஆல்ரெடி நான் அண்ணன் கிட்ட பைக் கொடுத்து கிட்டத்தட்ட மாத கணக்குல வெயிட் பண்ணியிருக்கேன். பட் அது மாச கணக்கு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வருஷ கணக்குல இருப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கலீங்க. அவரோட சிச்சுவேஷன் கூட இருந்தவங்க கொஞ்சம் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரைஸ்ல மாட்டி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. வந்து நல்ல ஒரு மனிதர், நல்ல பைக் சர்வீஸ் பண்ணுவாருங்க, பயங்கரமா ரெடி பண்ணுவார். அதனால தான் கொடுத்துருந்தோம். அட்லாஸ்ட் வந்து பண்ண நம்மளோட ஜார்விஸ் மாப்பிள்ளை டெலிவரி எடுக்க போறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டிடிஎஃப் எத்தனையோ லட்சம் ரூபாய். இப்போ வந்து இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 lakhs வரும். நம்ம ஜீனன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 lakhs வரும். நம்மளோட ஹயபுசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 லட்சம் வரும். இனி நம்ம நிஞ்சா H2 வாங்க போறோம், அது ஒரு 45 லட்சம் வரும். லாம்போகினி கார் வாங்க போறோம், அது ஒரு 4-5 கோடி வரும். எத்தனை வண்டி வந்தாலுமே ஜார்விஸ் ரொம்ப ஸ்பெஷல் டிடிஎஃப். அது ஏன்னு தெரியல, அதோட மெமரிஸே வேற. நம்ம டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாசா எப்போதான் மாப்பிள்ள ஜார்விஸ் எடுத்துட்டு வருவேன்? உண்மையை சொல்லு வாசா, ஜார்விஸ் ரெடி பண்ண கொடுத்துருக்கேன் இல்லை வித்துட்டியா? உண்மையை சொல்லு அப்படின்னு நம்ம பசங்க கேட்டிருக்கீங்க. உண்மையாவே சொல்றீங்க ஜார்விஸ் மாப்பிள்ளை விற்கல, மாடிஃபை பண்ண கொடுத்துருந்தேன். அவரோட சிச்சுவேஷனால வந்து பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பண்ண நம்ம சென்னையில இருக்கோம். சென்னையில இருந்து கிளம்பி நேரா கோயம்புத்தூருக்கு போய் கோயம்புத்தூர்ல போய் டெலிவரி எடுத்துக்க போறோம் டிடிஎஃப். ஸோ வந்து நம்ம சேனலுக்கு யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிக்கோங்க. அண்ட் வந்து 1.25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலயே வந்து பண்ண இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன். டிடிஎஃப் நம்ம வந்து பண்ண டர்ட் ரேஸ் பிராக்டிஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குங்க. ரெஃபரன்ஸ்க்கு நான் வீடியோ எல்லாம் போடுறேன் பாருங்க. அண்ணா நம்ம பிராக்டிஸ் எப்ப ஆரம்பிக்கலாம்? நீ சொன்னீங்கன்னா பிராக்டிஸ் ஆரம்பிக்கும். ஆக்சுவலி நானும் வந்து பண்ண ஒரு காம்படிஷனுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லி ரொம்ப நாளா யோசிச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். முடிய மாட்டேங்குதுங்க, கரெக்டா நமக்கு டைம் அமையல. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் எங்கேயாவது தூரமா ரைட் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்ல டைம் இருக்குல்ல, அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஃபுல்லா பிராக்டிஸ்ல உட்காந்துட வேண்டியதான். பெரிய பிராக்டிஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு டிடிஎஃப். பட் நம்மகிட்ட டைம் தான் பெருசா இல்லை, நமக்கு ரைட் பண்றதுக்கே டைம் இருக்கு. கொஞ்ச நாள் போட்டுங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆயிடுச்சு, வேற வழியே இல்லை. ஸோ நம்மளால வந்து பண்ண இங்க ரோட்ல ஓட்ட முடியாது. ஸோ அதனால வந்து பண்ண ட்ராக்ல ஏறி ஸோ ரேசராய் கலக்கலான்னு சொல்லி ஒரு பிளானுங்க. ஸோ வந்து ரைடிங் கியர்ஸ்லாம் வந்து பண்ண பயங்கர எக்ஸ்பென்சிவா வருது டர்ட் ரேஸ்க்கு. அதனால தான் வந்து பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது போக இன்னொரு ரொம்ப குட் நியூஸ் இருக்கு, அதுவுமே ஒரு மெயின் ரீசன். ஸோ வந்து கொஞ்சம் தள்ளி போட்டதுக்கு காரணம். ஸோ எல்லாமே நான் சீக்கிரம் அப்டேட் பண்றேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிக்கோங்க. ஓகேங்க, வாங்க வண்டி எடுத்துட்டு பறக்கும்போது பறக்குவாங்க, பறப்போம், பறக்காம இருக்க மாட்டோம். கார்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் நான் கட்டிட்டு போட்டேன். வலிக்குதா? சரியாயிட்டு டிடிஎஃப், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதையும் கடந்து வருவோம் நம்ம. ஓகே டிடிஎஃப், வாங்க வண்டிக்குள்ள ஏறிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா நைட்டு 11:45 ஆச்சு. நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்ல வண்டி ஏறி கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கடந்து வந்தாச்சு. இப்போ எந்த ஊர்ல இருக்கோம்னா செங்கல்பட்டுல தான் இருக்கும். ஆக்சுவலி நல்லா தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலி நேற்று வந்து பண்ணா தூங்கவே இல்லை. ஸோ காலையில் 10:30 மணி வரைக்கும் வந்து பார்த்துட்டு என்ன ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து பண்ணால் நைட்டு 10:30 மணிக்கு படுத்துட்டு, அதை காலையில் 10:30 மணிக்கு படுத்துட்டு 11:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் எனக்கு தூக்கமே. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி கார் லேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு விளாக் கண்டு பண்ணலாம்னு நினச்சிங்க. தூக்கம் நல்லா சொக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஜம்முன்னு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து போட்டாச்சு டிடிஎஃப். ஆக்சுவலி எனக்கு எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா காரில் போகும்போது இந்த மாதிரி பெட்ஷீட் போட்டிட்டு போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலேருந்து இல்லை, ஏன்னா முன்னாடி வந்து போனால் நம்ம கார்லேயே உட்காந்து போக மாட்டோம். உட்காந்து போனதும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வேறு சுச்சுவேஷன் இல்லைங்கிறதுனால இதுக்கு இப்படி கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டோங்க. அது வந்து நம்ம பசங்களும் நல்லா அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஓகே டிடிஎஃப் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா இயர்லி மார்னிங் 2:50 ஆச்சு. ஸோ எந்த ஊர் அண்ணா? இது எந்த ஊர்ண்ணே? இது எந்த ஊர்ண்ணே? திருச்செந்தூரா? என்னங்கண்ணே?
யூடியூப்ல பார்த்துருக்கேன் ப்ரோவா. ஐயோ ரொம்ப நன்றிண்ணே. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கண்ணே? வீரசாமி ப்ரோ, இது கள்ளக்குறிச்சி. இது கல்லறுக்குறிச்சியா? ஆஹா, கரெக்டான ஊர் சைடு தானே வந்திருக்கோம். சாப்பிட்டீங்களாண்ணே? சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் வ்ளாகில் வரீங்களா? ஹாய் காமிச்சிருங்கண்ணே. ஹாய். இந்த லைட் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால மூஞ்சி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தால் தெரியும். ஆம்புலன்ஸ் சொல்கிறீங்களா? ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட்ண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணே. ஸோ வணக்கம். ஐயோ தூக்க வெறியில் உணர்றேன் பாருங்க. ஆக்சுவலிங்க நல்லா தூங்கிட்டு இருந்தேன் டிடிஎஃப். திடீர்னு உங்களுக்கே தெரியும் 2 நாள் வந்து பண்ண பெருசாக தூங்கல. ஒரே ஒரு மணி நேரம் தான் தூங்கணும். நமக்கு வாழ்க்கையில் 1008 பிரச்சனை. ஸோ அதில் இது ஒரு பிரச்சனையா? என்ன மாசாச்சு புரியல. அப்படின்னா நல்லா தூங்கிட்டு இருந்த டிடிஎஃப் திடீர்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா தேன் மிட்டாயும் சைக்கும் ஆனால் எமர்ஜென்சினா அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. தேன் மிட்டாய் மட்டும்தானா? ஸோ தேன் மிட்டாய் தம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா எமர்ஜென்சினா அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டா. நான் 2 தட்டில் எழுந்திரிச்சிட்டு என்னடா அப்படி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சு? அது 3 o'clock என்ன பிரச்சனை? ஏதாவது பொருள் கிருள் ஏதாவது ஆயிடுச்சா? தண்ணி கிண்ணி கடைக்குள்ளே வந்துருச்சா? இதான் நானும் பெருசாக ஏதோ யோசிச்சுட்டு ஹலோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவ்வளோ சீரியஸாக கேட்குறேன். வாசா இந்த மாதிரி வாசா பசங்களை வந்து டீ வாங்கிட்டு வர சொன்னேன். பசங்க எவனும் வாங்கிட்டு வரல. நீ சொன்னதான் கேட்பானுங்க. டீ வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னாங்க. இது டீ வாங்கிட்டு வர சொல்லுறா. இதுல 2 நாள் தூங்காம டைம். ஆமா டைம் வந்து பண்ணா 3:11 ஆச்சு. ஒரு டீ வாங்கிட்டு வா வாசான்னு சொல்லி எனக்கு போய் அதுவும் தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய அடிச்சு எழுப்பி விட்டு. ஆக்சுவலி டிடிஎஃப் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி ஆகணுங்க. நார்த் சைட் போனாதான் நமக்கு மொழி தெரிய மாட்டேங்குது ஹிந்தி. ஸோ அதை இதுன்னு சொல்லி பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஏக் சாய் கிட்னே பைசே அப்படின்னு சொல்லி ஓட்டுறோம். நம்ம இப்போ வந்து பண்ண ஒரு ஹோட்டலுக்கு நம்ம ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க. மேனேஜர்லேருந்து வந்து பண்ணால் அட்டெண்டர் வரைக்கும் வந்து பண்ணால் ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தான். கம்மி இது வாங்குறாங்க. ஆமாம், அவங்க தான் சேலரி கம்மி வாங்குறாங்க. அது மாதிரி டக்குன்னு விட்டுட்டு போயிட மாட்டாங்கண்ணா. அங்கேருந்து தூரமாக இருந்து வர்றதுனால டக்குன்னு விட்டுட்டு போயிட மாட்டாங்க. அதனால வந்து பண்ண எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் ட்ரஸ்ட் பற்றியாக இருக்காங்க, சில பேர் ட்ரஸ்ட் பற்றியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. டிடிஎஃப்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் விடிஞ்சக்கப்புறம் அதுக்கப்புறம் லாக் பண்ணி எவ்வளோதான் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிடும். ஸோ டிடிஎஃப் அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ செட்டப் ஆன் பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம vlogல எத்தனை கோப்ரோ அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 கோப்ரோ ஒரு இன்ஸ்டா 360ங்க. சொல்லி இந்த மாதிரி இறக்க ட்ரை பண்ணு. இறங்க மாட்டேங்குது தானே? இப்போ பண்ணுங்க. அது சும்மா டம்மி திடீர்னு இதுக்கு ஒரு மூடு வந்துச்சுன்னா மிரர் இறங்குது. திடீர்னு ஒரு மூடு வந்துச்சுன்னா மிரர் இறங்க மாட்டேங்குது. மூஞ்சி ஃபுல்லா இந்த பெட்ஷீட்டோட துணி பேண்ட் கூட பாரு நூல் ஆயிடுச்சு. டேய் ஏன் பேண்ட் பாரு. இரு நான் vlogல இந்த கேமரா ஆன் பண்ணி காட்டுறேங்க. ஃபுல் நல்ல பேண்ட்டுங்க, புது பேண்ட்டு. நூலா ஆயிடுச்சுங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 7 o'clock ஆச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னும் நம்ம கோயம்புத்தூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 100 kilometers தான் இருக்கு. கிட்டத்தட்ட 500 kilometers டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம். அண்ட் வந்து இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. ஸ்பெஷலாக இருந்துச்சு அண்ட் இருந்துட்டு இருக்கு. என்னதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்க ஓட்டுறது வேற, நம்ம ஓட்டுறது வேற இல்லை. நல்லா இருந்துச்சு. வாவ், ஒரு வைபா. ஸோ என்னாலும் நியூஸ் சேனலுக்கு ஒரு தேங்க் பண்ணணும். நம்ம பைக்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பைக் தான் உயிராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா காரும் ஒரு உயிராக மாறிடுச்சு. ஆனால் பைக் மேலே இருக்கிற லவ் என்றைக்குமே குறைஞ்சிடாதுங்க, வாய்ப்பே கிடையாது. நம்ம இன்ஸ்டா 360 வேற ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? லைட்டாக ஒரு ஓரம் கட்டுறியாடா, அதை ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் கம்மி பண்ணிடுவேன். நம்ம இன்ஸ்டா 360 வந்து பண்ணால் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப் கம்மி பண்ணிட்டேன். இப்போவும் லைட்டாக ஆடும், பட் ரொம்ப ஆடாது. ஸோ வந்து நம்மளோட வைப்பரில் தான் வந்து பண்ண மாட்டி வச்சுருக்கீங்க. ஏன்னா வேறு இதுலேயும் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வியூ உங்களுக்கு அப்படியே நம்ம மோட்டோ விளாகிங்கான வியூ மாதிரி இருக்கும். அதையும் மிஞ்சி இருக்கும். ஆமாம், ஏன்னா ஆங்கிளாக கேமரா இருக்குல்ல. இங்கே பார்த்தா ஒரு கேமரா, அங்கே பார்த்தா இன்னும் கோயம்புத்தூர்ல போய் இன்னும் கேமரா வாங்க போகிறேன். இல்லை இது அதிகமான கேமரா வாங்கி விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டால இன்னும் வாங்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆக்சசரிஸை பொறுத்த அளவுக்கு செல்லும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ ரூபாய் இருக்கு. நம்ம பைக் மாடிஃபிகேஷன் அதான் நீங்கள் சொல்லுவாங்க, அதே தான் நானும் சொல்ல வந்தேன். பைக் மாடிஃபிகேஷன்ல பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எங்களேன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி தான் இதுவும். காலங்காத்தாலேயே காதல் கீதல்னு வந்தீங்க கொட்டுவேன். இந்த டைம் ஆச்சு. ஏன் இன்னும் நம்ம யாரும் உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சும்மா சொல்லி. ஸோ வாசா என்ன வாசா மோல்ட்டு சிங்கிள்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்போ என்ன வாசா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ ஒரு மோல்ட்டு சிங்கிள் தான். திட்டாதீங்கப்பா. என்னண்ணா டிடிஎஃப் லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்க. அந்த மாதிரியான ஒருத்தங்க ஸ்வீட்டான பர்சன், ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன் வரும்போது நம்ம
தப்பு பண்ணிடக்கூடாதுங்க. விட்டுட்டு நம்ம தெரியாம கூட அவங்கள தெரியாம கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. நல்ல உள்ளங்கள் வந்தா தயவு செஞ்சு லைஃப்ல மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல உள்ளங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்னதான் ஏசி காத்து இருந்தாலுமேடா, பைக் எடுத்து போகும்போது அந்த ஆப்போசிட்ல அடிக்கிற அந்த விண்ட் பிளாஸ்ட், அந்த காத்தே தனிதான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க, டிடிஎஃப் எல்லாமே நடக்குங்க. ஆக்சுவலி டாப்ல ஒரு கோப்ரோ மாட்டிருக்கேன். மூவிங்ல நமக்கு என்னடா நானும் அதான் யோசிச்சேன், கோப்ரோ இருக்காரா இல்லையான்னு. அவர் இருக்காரு. அதான் திடீர்னு போற வழியில நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த டயர் போகும்ல, கோப்ரோ போகுமா. ஆக்சுவலி இங்க ஒரு செட்டப் பண்ணலாம்னு நினைச்சோங்க, டபக்குன்னு கண்டு வந்துருது. அந்த ஏடிவி ரைட் பண்ண ஒரு வீடியோக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு vlogல கார் vlogல இங்க மாட்டிருப்பேன். அதுவும் இனோவா கார் தான்டா. ஆனா அங்க ஒட்டிக்கிச்சு, இது ஏன் ஒட்டிக்கலன்னு தெரியல. நம்ம கார் பழைய காருங்கிறதுனால ஓட்ட மாட்டேங்குது போல. ஸோ டைம் எவ்வளோ ஆச்சுன்னா TTF 7:12 ஆச்சுங்க. ஸோ வந்து ஆக்சுவலி நம்ம கூகுள் மேப் என்ற குட்டி சத்தனியான்ப்பா, இந்த சந்துக்குள்ள பூந்து போற அளவுக்கு நம்ம கார் குட்டி கார் இல்லை, இது கொஞ்சம் பெரிய கார். இந்த காரையும் மாடிஃபை பண்ணி நாங்க வச்சுக்க போறோம். நாங்க என்னென்ன பிளான் வச்சிருக்கோம், நாங்க என்னென்ன பிளான், இந்த சீட் எல்லாம் தூக்கிட்டு பெட்டா மாத்தி எதுக்கு நம்ம வேன் லைஃப் புதுசா ஒரு வேனை வாங்கி மாடிஃபை பண்ணிட்டு, இதுவே வேன் சைஸ்ல இருக்கு, ஓகே இதையே வேணாம் மாத்துவோம் நம்ம. அதுதான் சமைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த வேன் லைஃப் மாதிரி இது வந்து இனோவா லைஃப். அவன அது ஏன் வண்டியில உனக்கு அப்புறம் கோவம் வரும். அந்த கார் பேர் என்னப்பா, நம்ம புதுசா வாங்கின கார் பேர் சியாஸ். இப்பதான் TTF கார் லைஃப் குள்ள வந்திருக்கும். கொஞ்ச நாள் எல்லாம் கத்துக்கிறேன். நம்ம ஃபுல்லா பைக்லயே ஊறி வளர்ந்தவங்க. எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு பசிக்கலாம் சாப்பிடலண்ணா. இப்போ சாப்பிட்டோம்னா லேட் ஆயிடும். நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோவா போயிட்டு அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நிப்பாட்டி ட்ரிப்பை பொறுத்த அளவுக்குங்க அதிகமான பிரேக்ஸே எடுக்கக்கூடாது. ஆக்சுவலி அப்பெல்லாம் நான் வரும்போதுடா நிப்பாட்டவே தோணலடா. சொன்னீங்களே என்கிட்ட, எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஒன்லி த ட்ரூ TTF will understand my situation. காட்ட முடியாத அந்த ஒரு வழிதாங்க, ஒரு சின்ன வழி. ஒரு யூடியூபராக இருந்துட்டு காட்டாமல் இருக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. காட்டிடலாம். அங்கே ஒரு அண்ணன் நின்றுட்டு இருந்தாரு பாத்தியா, நடுவில் நிற்கிறாரு. நம்ம இவரு மாதிரி நடுவில் அவரு ஒரு ஓரத்தில் தானே நின்றுட்டு இருந்தாரு, அதுக்கு மேலதான் ஏறி நின்றுட்டு இருந்தாரு. எவரு மாதிரினா அதான் பதஞ்சலி ப்ராடக்ட்டுக்கு ஒருத்தர் விளம்பரம் பண்ண வருவாரு. மக்கள் வச்சிருக்க பேர் முனியண்ணா. என்னடா சொல்ற, அவர் பேர் தெரியல. முனிஷ்னு ஒன்னேதான் ஞாபகம் வருது. என்னோட ஜெயில் பக்கத்துல இருந்த ரூம்மேட் பேரு முனிஷ். இந்த படத்துல எல்லாம் லாக்அப் பண்ணுவாங்க பாத்தியா, அதெல்லாம் உண்மைதான். ஆனா சாயந்தரம் 6 மணிலிருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் லாக்அப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவரை மட்டும் 24 மணி நேரமும் லாக்அப் பண்ணி வச்சிருப்பாங்க. அது தனி செல் தான். நானும் அப்ப தனி செல்ல தான் இருந்தேன். அவர் தண்டனை அதிகமா இல்ல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஏரியா சைட்ல வந்து அவர் 1 கொலை பண்ணிட்டாரு. 1 கொலையோ 2 கொலையோ பண்ணிட்டாரு. அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து கேவா. ஆமா கே. அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா எப்படி இதை ஓப்பனா சொல்றது, நடந்த விஷயம் நியூஸ்ல எல்லாம் வந்தது. அவேர்னஸா இருக்கப்பா எல்லாரும். ப்ளோ ஜாப் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் ஒருத்தருக்கு வாங்கிட்டு இருக்கும் போது கடிச்சு துப்பிட்டாரு. ஆமா செத்து போயிட்டாருடா. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா. அதே மாதிரி அவர் ஒரு மாதிரி சைக்கு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. திருநங்கை அக்காங்க நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவரும் போய் நின்று பாரான். அப்புறம் போயிட்டு கடிச்சு துப்பி கொண்டுருவாரா. அவருக்கு ஒரு மென்டாலிட்டி அப்படி இருக்கா. ஆனா நல்ல ஒரு எஜுகேட்டடான பர்சன் மாதிரி தான் பேசினாருடா. நல்லா பேசினாரு. வாழைப்பழம் மாதிரி பேசுவாரு மேடம். அப்புறம் வாழைப்பழத்தை பிடிச்சி போட்டுருவாங்க. நகைச்சுவை எடுத்துக்கோங்கப்பா எல்லாத்தையுமே. வாழ்க்கைங்கிறதே ஒரு நகைச்சுவை தானே. அதுக்கப்புறம் லாம்பகனில vlog பண்ணுவீங்களா? எனக்கு இப்போவே நம்ம காரை ஓட்டி உங்களுக்கு vlog போடணும்னு தாங்க ஆசை. ஆனால் நம்மளோட பைக் லைசன்ஸ் தான் ஆக்சுவலி கேன்சல் ஆகிடுக்கு. கார் லைசன்ஸ் கேன்சல் ஆகலை. ஏன்னு சொல்லு. ஏன்னா கார் லைசன்ஸ் நான் எடுக்கல, எல்எல்ஆர் மட்டும் தான் எடுத்திருந்தேன். ஆமா பைக் மட்டும். ஆக்சுவலி பைக்கை தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மகிட்ட இருந்தது மட்டுமே அதுதானே, அதுவும் அஃபோன்ஸ் பைக்ல மட்டும் தானே. ஸோ இப்போ கார் லைசன்ஸ் எடுக்க முடியுமான்னு தெரியல. அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாருக்குமே நடந்ததுனால யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் அண்ணாங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. ஏதாவது பண்ணி அட்லீஸ்ட் கார் லைசன்ஸ் அது இப்போதைக்கு எடுத்து வைக்கணுங்க. கார் எடுத்துட்டாலும் கார்ல பயங்கர மாஸ் காட்டலாம் TTF. எப்படியும் இந்த ஸ்பைனல் ஃப்ராக்சர் ஃபுல்லா ரெடியா இருக்கு, கொஞ்சம் மாசங்கள் ஆயிடும். ஸோ அது வரைக்கும் வந்து பண்ண கார்ல ட்ரிப் போகலாம். வித்தியாசமா பண்ணலாம்டா. கார் லைசன்ஸ் எடுக்கும் போது வண்டி லைசன்ஸ் எடுத்துடலாம். சொல்லுவோம் எல்லாம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையை விட்டுற மாட்டேங்க. மன உறுதி நிறையவே இருக்கு.
அந்த கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு. சரி வாசா, நம்மளோட புது கார் சியாஸ் தானே கார் பேர்? சியாஸ்னா கார் பேர் வைக்கணும்டா முதல்ல. ஆமாண்ணா, இப்பவே வச்சிடலாம்டா. சியாஸ் கார் டெலிவரி இந்த ட்ரிபிள் எடுத்துருவோம். டிடிஎஃப் டோன்ட் வரி. நீங்களே ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கார் பேர் என்ன வைக்கலாம். என்ன நீங்க ஐடியா இது யோசிக்கவே இல்லையா? பெகசஸ் நினைக்கிட்டா ஜார்விஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சோமா? ஆமா, அந்த பேரு அப்படி ஒரு மாதிரி ஹார்ட் கூட கனெக்ட் ஆயிடுச்சுடா. அந்த மாதிரியான ஒரு பேர் எனக்கு வேணும்டா, பெகசஸ். இந்த வாட்டி பைக்கை கொண்டு போய் அம்மாட்ட காட்டணும்டா. அம்மா கேட்டாங்க, வண்டியை வித்துட்டியானே கேட்டாங்க. எது 900 இல்ல ஜார்விஸ் மாப்பிளைய. அப்படியே காட்டுறீங்க. யாருடா சந்தேகப்படாம இருப்பா? நம்ம டிடிஎஃப் நம்ம மேல உயிரே வச்சிருக்கக்கூடிய நம்ம நல்ல நல்ல உள்ளங்களே வந்து பண்ணா, வாசா உண்மையை சொல்லி வித்துக்குட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அட எனக்கே டவுட் வந்துச்சு ஃப்ரிகேட் மேல. தெரியாம அண்ணன் வந்து வண்டியை தொலைச்சிட்டு யாராவது திருடிட்டு போயிட்டு அண்ணன் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வேற ஏதோ எல்லா R15 பிரிச்சா ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஜார்விஸ் வித்தியாசமா இருக்க போறது கிடையாது, ஆனா வித்தியாசமாக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி காட்டினா கூட நீங்க அதுல உட்காரும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துடும்ல. ஆமா, கிலோமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல. கிலோமீட்டர்ஸ் பிக்கப் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம பைக் வந்து சமோ பிக்கப் டிடிஎஃப். அதுல இந்த வாட்டி கொஞ்சம் பவர் அப் வேற ஆயிடுக்கும். நல்லா 65,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு டிடிஎஃப் நம்மளோட ஜார்விஸ் மாப்பிள. பெயிண்டிங்கா இது ராப்பிங்கா? ஃபுல்லா மேட் பிளாக்ல பெயிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். மேட் பிளாக் பெயிண்ட்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர்ஸ் வரும். வீல்ல வந்து பண்ண பெயிண்டிங், அப்சைட் டவுன் ஃபோக், எல்லாம் ஹேண்டில் பார் வேற ஹேண்டில் பார் போட சொல்லியிருக்கேன். எல்லாம் முடிஞ்சிச்சானா? இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த ஹேண்டில் பாரையும் மாத்திடுவோம்டா, R15 ஹேண்டில் பாரே போட்டுருவோம்டா. பயங்கரமா இருக்கும். வண்டி vlogல காட்டும் போது ஒரு ஓப்பனிங் கொடுத்துடலாமா? ஓப்பனிங் ஸ்கிரீன் போட்டு எடுக்கிற மாதிரி. ஆனா உண்மையா இதே மாதிரி 3 வாட்டி பைக் டெலிவரிக்கு போயிருக்கீங்க, 3 வாட்டியுமே vlog எடுத்திருக்கீங்க. பட் 3 வாட்டியுமே போட்டது இல்லைங்க. எதனால என்னங்க, போயிட்டு பல்பு போன் எடுக்காம போயிட்டு வர்றோம். கடைக்கு போவேன், கடைக்கு போய் பார்த்தா கடை மூடி இருக்கும். மனசே வலிச்சிருச்சு. செட்டர் லாஸ் பண்றாரு. இல்ல உண்மையாவே அவரோட சிச்சுவேஷன் தப்பு சொல்லக்கூடாது. அவர் என்னோட அண்ணன்டா. எந்த அளவுக்கு அண்ணன் தெரியுமா? இப்போ நம்ம டிடிஎஃப் பிக் ஷாப் வச்சிருக்கோம், மெக்கானிக் கேரேஜ் வச்சிருக்கோம். அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காகவும் மரியாதைக்காகவும் தான் கோயம்புத்தூர்ல மெக்கானிக் ஷீட்டே போடக்கூடாதுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணனே வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக் ஷீட் போட்டுக்கோ தம்பி அப்படின்னா, இப்ப கூட அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் போட மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு அவர் சம்பாரிச்சிருக்காரு கிட்ட. என்ன கொஞ்சோண்டு டிலே பண்ணுவார், அது அந்த விளாக்லயே சொல்லியிருப்பேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் பின்னாடி நின்று இருப்பாங்க, அந்த கிளிப்பு போடுறேங்க. அவங்களோட கஸ்டமர்ஸ் நம்மளோட டிடிஎஃப்லாம் வந்திருப்பாங்க. தம்பிங்களா எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா நீயும் என்ன தப்பா நினைச்சுக்காத. உண்மையா சொல்லியே ஆகணும், தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்ச நாள் ஆகும்டா, ஆனா பைக் வேற மாதிரி வந்துரும்டா. சரியா? உண்மைகள் சில நேரம் கசக்கத்தாக செய்யும், பட் பக்கா ஒர்க்ல இருக்கும். ரொம்ப நல்லா தரமா ரெடி பண்ணி கொடுப்பாரு. என்ன கொஞ்சோண்டு டிலே பண்ணுவாரு. அந்த கொஞ்சோண்டு டிலே எவ்வளோன்னா ஒரு 4-5 மாசம் பண்ணுவாரு. ஆனா பைக் தரமா இருக்கும். நல்லா அவரை பார்த்தாண்டா நம்ம பைக் ரெடி பண்ணா தரமா இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுது. ஸோ நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல வந்து பண்ண, டிடிஎஃப் மெக்கானிக் ஷெட்ல வந்து பண்ண பைக் சர்வீஸ் எல்லாம் டிடிஎஃப் எடுக்கிறோம். தரமா வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். வேலை செய்யறவங்க எல்லாம் அவ்வளோ ஹாப்பி, சாட்டிஸ்ஃபேக்ஷனா போறாங்க. 999 ரூபாய்க்கு R15, MT15, R15 V4, RS200, NS200, Duke 200, RC200 எல்லாமே வந்து பண்ணா நாங்கள் 999 ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் பைக்னா அந்த இதுல சூப்பர் பைக்குக்கு பிரைஸே செட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா சூப்பர் பைக்ல சொல்லவே முடியாது. எந்தெந்த பைக்குக்கு இப்போ பாரு, நான் இப்பவே சொல்லும் போது ராயல் என்ஃபீல்டுக்கு என்ன பிரைஸ்ன்னு சொல்லல பார்த்தியா? ராயல் என்ஃபீல்டு 350க்கு எவ்வளோ, ஹிமாலயனுக்கு எவ்வளோ இன்னும் செட்டே பண்ணல. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி நாங்கள் செட் பண்ணியிருப்போம். அண்ட் டிடிஎஃப் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் வச்சிருக்கேன். என்ன வாசா ஹாப்பி நியூஸ்னு ஒவ்வொரு பிளாக்லையும் சொல்றீங்க, என்ன வாசா அந்த நியூஸே சொல்ல மாட்டீங்கன்னா, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க டிடிஎஃப். ஒரு அட்வான்ஸ் தொகையை கொடுத்து கையெழுத்தும் போட வச்சு கையெழுத்து வாங்கி போட்டாங்க. அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி டீம் சொல்லுவாங்க, அப்பதான் என்னால் அப்டேட் பண்ண முடியும். அதனால தான் டிடிஎஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தெரியாது என்னங்க இருக்க போகுது, உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்குமா? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தான் டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 8:46 ஆச்சு. அட்லாஸ்ட் நம்மளோட சென்னை. நீங்க உண்மையாவே சென்னை பையன் ஆகிட்டீங்கடா. சென்னையே பூர்வீகமாக்கி விட்டாங்களே. நம்ம பயத்துல தான் சென்னையும் தான் வருது. ஆமாண்டா. இந்த ரோட்ல என்ன மால்லாம் இருக்கு? இந்த ரோட்ல டெட்டன் போய் ரைட் போனீங்கன்னா ப்ரோசான் மால் இருக்கு. ஸோ டிடிஎஃப் அட்லாஸ்ட் வந்து பண்ண நம்மளோட கோயம்புத்தூருக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம ஊர் மண் வாசனை தான்ப்பா. அடா மழை வர போகுதுங்க. ஸோ வந்து பார்த்துட்டு அந்த சின்னதாக ஒரு மண் வாசனை அடிக்குது. இப்போதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜன்னல் திறந்து ஸ்மெல் பண்ணி மறுபடியும் ஜன்னல் மூடிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு வரீங்களா? அதிசயமா மழை வருது. ஆமாம். ஆக்சுவலி போன வாட்டி வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ரோட் ட்ரிப்பில் வரமாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்த இடம் எல்லாம் பைக்லேயே போயிட்டு வந்த இடமா, அப்படியே திடீர்னு பாஸ்டெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே என்னென்னமோ ஞாபகம் வருது.
டேய் அன்னைக்கு என்ன ஊத்தி விட்டதுடா, இன்னும் இது ஆகலடா. சரி அங்க தெரியுது பாரு கோட்டை மாதிரி, அதுதான் குமரகுரு காலேஜ். அந்த காலேஜில் தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பெரிய காலேஜ் தான் செல்லும். ஆக்சுவலி அப்படியே அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். கோவில் மாதிரி தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த காலேஜில் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் ஃபினான்ஷியல் கொஞ்சம் ரொம்ப டைட். எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, சாமி எனக்காக இதெல்லாம் விலாகில் சொல்லிட்டு போனால் ஏதோ ஒரு விலாக் முன்னாடி ஆதி காலத்து விலாகாக இருக்கும், சாமி எனக்காக இந்த காலேஜில் சேர்ந்துக்கிறேன் சாமி, ஃபீஸ் ரொம்ப கம்மி அப்படின்னாங்க. கரெக்டாக நான் 12th முடிக்கிறேன்னா இந்த காலேஜில் ஆர்ட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் வரைக்கும் வந்து பண்ண இன்ஜினியரிங் இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ண எங்களோட பேட்சுக்கு வந்து ஆர்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அவ்வளோ வாய்ப்பு கிடைச்சுமே எங்கள் அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக சரிம்மா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எங்கள் அக்காவும் பெரிய காலேஜில் தான் படிக்க வச்சாங்கண்ணா. உங்க தான்டா. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஆனால் எனக்கு தேவையானது ஒரு டிகிரி. எதனால நான் கவர்மெண்ட் ஜாப் போலீஸாக போகிறேன். அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி எங்கே படித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பரவாயில்லப்பா, சாப்பிடாம வந்தது நல்லதாக போச்சு. வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டோம். அவ்வளோதாங்க, எடிட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் அவுட் இருக்குது, ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குங்க. செல்லம் இங்கே தான் நம்மளோட டிடிஎஃப் ஃபிட் ஷாப் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சொன்னோம். இந்த ரோட்லையா பெரிய பில்டிங் கட்டி இங்கே லெஃப்ட் ஓரமாக நிறுத்திக்கோ. இதோ இங்கே தான் வைகுந்த வாசன் இல்லம்னு போட்டிருக்கு பாரு. இங்கே என்ன தெரியுமா பிளானு, பெரிய பில்டிங் கட்டலாம். பெரிய பில்டிங் கட்டி 3 ஃப்ளோரு, கீழே மெக்கானிக் ஷெட், நடுவில் பிட் ஷாப். அதுக்கு மேலே பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே போட்டால் கரெக்டாக இருக்குமா? இந்த ஸ்பேஸ் பத்துமா? தாராளமாக பத்தும்ல. வாழை மரத்தெல்லாம் தூக்கிட்டு அப்போ வீட்டுக்கு போகிறதெல்லாம் எப்படி போகிறது? அதுக்கு தனியாக வழி வச்சுக்கலாம், சந்து மாதிரி. சந்து குட்டி சந்தை மட்டும் விட்டுடலாம். இல்லைன்னா மொத்தமாக இடிச்சு தரமட்டமாக்கிட்டு மட்டுமே இப்போ வேல்யூ ஒரு 10 லட்ச ரூபா இருக்கணும் கன்ஃபார்ம். 10 லட்ச ரூபாவா? எங்கடா காலேஜ்லடா இருக்க நீ? 10 லட்ச ரூபாவா? டேய் அந்த இது கட்டுறது கட்டி வச்சுக்கலாம். டேய் மொத்தமா 1 கோடி ரூபா போகணும். 1 கோடி ரூபா நான் விலை போறது சொல்லனே, கட்டுறது சொல்றேனே. கட்டுறதுக்கு எதுக்குடா 10 லட்ச ரூபாய் ஆக போகுது? ஐயோ டேய், நாங்க ஏஜே பில்டர்ஸ் டிடிஎஃப் பில்டர்ஸ்னு ஒன்னு பெருசா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா ஒரு இந்த இது இதே மாதிரி வீடு நான் சொல்றேன் 10 லட்ச ரூபா ஆகுன்றேனே. அதுதான் நான் சொல்லுறேன். இந்த வீடு கட்டுறதுக்கு 10 லட்ச ரூபா ஆகும்ன்றேன். வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய வீடு கட்டுறதுக்கே 10 லட்ச ரூபாய் தான் ஆகுமாமாங்க. கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா 1 BHK, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 BHKங்க. குட்டி குட்டி ரூம்ஸ் தான். ஸோ இதுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோ எங்கள் அப்பா பேருங்க வெங்கடாச்சலம். ஸோ அங்கே இருக்கு பாருங்க வைகுந்தவாசன் வெங்கடாச்சலம். ஸோ அங்கே நிற்கிற நம்ம மாப்பிள்ள. ஹாய்டா மாப்பிள்ள. இந்த வீடு கட்டுறக்கே 10 லட்ச ரூபாய் தான் ஆயிடுக்குமாமா. அந்த காலத்துல இந்த காலத்துல எல்லாம் ஒரே கதை தான்டா. அந்த காலத்துலயும் சம்திங் ஆயிடுக்குடா. டிடிஎஃப் அட்லாஸ்ட் நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து எங்கள் பாட்டியை போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து பாட்டின்னா உயிர். பாட்டிக்கு நான் தான் ரொம்ப உயிர். 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். இந்த சுச்சுவேஷனால கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும். சரி இப்போ போய் நான் பாட்டியை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். அண்ட் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போகிறேன் டிடிஎஃப் உங்களுக்கு. ஸோ வந்து வாங்க. எப்படி இருந்த இப்படி ஆயிட்டியே சாமி. அக்கா மனசாட்சி தொழில் சொல்லுங்க. இப்பதானே உடம்பு போட்டேன், ரொம்ப உடம்பு போட்டேன்க்கா. எனக்கே குட்டி தொப்பம். ஐயோ என்ன வகுரிகள போயிட்டு. பரவாயில்லக்கா நீ பேசலாம். பரவாயில்ல நீ பேசலாம். வகுரிகள போயிட்டு. பாட்டி மனசாட்சியோட பேசணும். எவ்வளவு அழகா வயிறு வந்துருச்சு. அது பெட்ஷீட் எவ்வளவு அழகா வயிறு வந்துருச்சு. நானே தொப்பை வருதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஆக்சுவலி எனக்கு உடம்பே வராது, பட் எனக்கே வந்து பண்ணா உடம்பு வர ஆரம்பிச்சிச்சு. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 4 ஆச்சுங்க. ஆக்சுவலி என்னோட பிளானே என்னன்னு வந்து பண்ண வந்த உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நேராக நம்ம ஜாலிஸ் மாப்பில் 8 போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளானாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஊருக்கு எட்டு போய் ஊரில் வந்து பண்ண நான் உங்களுக்கு ஓட்டி காட்டலாம் அப்படின்லாம் பிளான் வச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பண்ண வந்தோடனே ஃபிகர் நான் ஆனால் வந்துட்டேனா அப்படின்னு. ஸோ அண்ணன் இருந்துட்டு வச இப்பாலே கிளம்பி வந்துடுறது ஒரு ஈவினிங் டைமில் வச ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குது அப்படின்னாரு. ஸோ நான் என்னண்ணா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா முடிஞ்சிச்சு கன்ஃபார்ம் டேம் ஷூர் அப்படின்னாரு. ஓகேண்ணா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன். சரிப்பா வாங்க அப்படின்னாங்க. ஸோ வந்து கிளம்பியாச்சு டிடிஎஃப். பாட்டிமா போயிட்டு வரேன். போயிட்டு இப்போ வந்துடுவேன். இப்போ போயிட்டு இப்போ வந்துடுவேன். போயிட்டு இப்போ வந்துட்டு மறுபடியும் கிளம்பிடுவேன். கார் இப்போ எடுக்க மாட்டோம். கார் வந்து 2 நாள்
2 நாள்ல தான் கார் எடுப்போம். இன்னைக்கு எங்க போறோம்னா நம்ம தங்க கலர்ல ஜார்விஸ்னு ஒரு பைக் இருக்கும்ல, அந்த பைக் எடுத்துட்டு தான் வர போறோம். சரிம்மா, போயிட்டு வரேன். பாய், லவ் யூ so much. பண்ணுங்க. ஓகே பை பாய். ஓகேம்மா பை. ஸோ என்னன்னு தெரியல, டிடிஎஃப் முதுகு நல்லா வலிக்குது. ஸோ வந்து காரில் வந்ததுனால நினைக்கிறீங்க. நான் வேறு பெல்ட் வந்து பண்ண கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் போடல. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ ப்ராப்பராக பெல்ட் போடும். அப்பா ஃபோட்டோ பார்க்கக்கூடாதுன்னே தாங்க நினச்சிட்டு இருந்தேன். பாட்டி கூப்பிட்டு காமிச்சிட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ டிடிஎஃப் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். வசா நம்ம பாட்டிமா தான் நிறைய முடி வச்சுருந்தாங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி. அண்ட் வந்து நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கு, பெரிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணி தான் நடப்பாங்க. எதனால நாங்கள் அது ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ். ஆக்சுவலி எனக்குள்ளே பல வழிகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அதனால தான் வந்து பாட்டி வந்து கிட்டத்தட்ட 8 monthsன்னு நினைக்கிறேன். 8 months 9 monthsஸாகவே வந்து பண்ண உங்களுக்கு வ்ளாகில் காட்டல. ஸோ நானும் இன்னொரு அக்காவும் தான் வந்து பண்ண எங்களோட பாட்டியை பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அக்காவும் ஹெல்ப் பண்ணது. டேய், வீட்டை பூட்டாமல் வந்திருக்கீங்க, என்னடா உங்களை நம்பி வீடு கொடுத்தா. ஸோ டிடிஎஃப் இப்போ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில கேமராவில். ஸோ வந்து ஷூவை வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்டெப்ஸ் ஃபேனே போட்டு விட்டு வந்திருக்கீங்களாடா. எங்கே இருக்குது ஃபேன் சுவிட்சு? போன வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாய்க்குட்டிங்கெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, நாங்கள் எல்லா பொருளும் செருப்பு வெளியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கோபுர ஆக்சசரிஸ்லாம் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் பிச்சு கொதறிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா மேலே வச்சுருந்தேன். ஓ, கதவெல்லாம் திறந்துருக்கீங்களா பாருங்கப்பா. ஆக்சுவலி தம்பி வந்து பாருங்க என்கிட்ட, அண்ணா என் செருப்பு யாரோ திருடிட்டு போயிட்டாங்கண்ணா போகிற வழியில். ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லலை. ஃபர்ஸ்ட் இருந்துட்டு அண்ணா போகிற வழியில் எங்கேயாவது செருப்பு கடையில் நிப்பாட்டுங்கண்ணா, செருப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெறுங்காலோட நின்றுட்டு இருந்தான். ஏன்டா செருப்பு என்னடா ஆச்சுன்னதுக்கு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணா அப்படின்னா. நான் எடுத்துட்டு என்ன சொன்னேன்னா, டேய் நாய் தான் இங்கே தூக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கோம், போய் நல்லா தேடு அப்படின்னு. அப்புறம் போய் நாய் கண்டுபிடிச்சி செருப்பை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எங்கடா இருந்துச்சு? பாட்டி சேஃபாக எடுத்து வச்சுட்டாங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். அவ்வளோதான். போன வாட்டி இந்த மாதிரி பாட்டிமா பாய் ஹாய். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 4:33 ஆச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி தான் எல்லா பொருளும் கண்டுபிடிச்சிட்டோம். முதல்ல காரை கொஞ்சம் க்ளீனாக வைக்கணும்டா. நம்ம நான் கிளாத் எடுத்துன்னு வந்திருக்கலாம். நான் ஒரு துணி நம்ம கடையிலேருந்து தொடச்சிருக்கலாம். ஆமாண்டா, அந்த ஸ்பாஞ்சு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே கூடவே. இல்லை நான் அடுத்த வாட்டி பைக்குக்கு தாண்டா அந்த ஸ்பாஞ்சு வர்த்து. அதான் காருக்கு எவ்வளோ டஸ்ட்டு வந்து நிற்கிது பார்த்தியா? அது ஏன்டா பைக்கும் தானே வெளியே நிற்கிது, பைக்குக்கு மட்டும் இவ்வளோ டஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஏன்டா காருக்கு மட்டும் இவ்வளோ டஸ்ட் ஆகுது தெரியலையே. அதான் எனக்கும் யோசனை. சின்னடா அநியாயத்துக்கு. எங்க கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு போனால் வண்டி ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும். எப்பவுமே இந்த காரை படபடன்னு வச்சுக்கிறானுங்கடா. அவங்கள எப்படா வச்சுக்கிறானுங்க? அதானே அவங்க வந்து பைக்கே. நான் ஜார்விஸையும் சரி புல்லட்டையும் சரி வாட்டர் வாஷே பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம ரைட் பண்ணுறவங்க அடிக்கடி இதாகிடும். ஹயபுசா எத்தனை சிசினா? ஹயபுசா வச்சணும். ஹயபுசா 1340 சிசி. ஆக்சுவலி MT-09 ரீசெண்ட் டைமில் நீங்கள் பெட்ரோல் போட்டு செம்ம வருத்துடா. MT-09 TTF. ஸோ நம்மளோட பழைய TTF எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம MT-09ஐயும் போய் ஷோரூமில் பார்த்துட்டு வந்தேன்டா. நம்ம ஒரு பைக்கை சும்மா போய் செலக்ட் பண்ணி வந்துட்டு நீங்க அதில் ஒரு மைனஸ் சொல்றீங்க, நான் சொல்லிட்டேன். கரெக்டாக தெரியும், எனக்கு தெரியும். அது என்ன சொல்லு பார்க்கலாம். குட்டி டிஜிட்டல். ஆமாண்டா, குட்டி டிஸ்பிளேடா. அது ஒரு ஃபீலுங்க அந்த ஒரு டிஸ்பிளே பார்க்கும் போது. பட் இருந்தாலும் அந்த பவரை ஃபீல் பண்ணி அப்போ வந்து பண்ண ஓட்டி பார்க்கலடா சொன்னோம். சரி, சும்மா நிப்பாட்டி இருக்கிற வண்டி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து அந்த குட்டி டிஸ்பிளே வாங்கன்னு பரவாயில்ல தோணுது. பாரா ஆஃப்டர் கட்டிங் மை ஹேர். பார்த்துக்கலாம், வளர்த்துக்கலாம். ஏன் வசா முடி வெட்ட போற? உனக்கு தான் அது பிடிக்கவே பிடிக்காதுல்ல, இருந்தாலும் நீ என் முடி வெட்ட போறேன்னா அதுதான் டிடிஎஃப் சஸ்பென்ஸே. கொஞ்சம் நல்லா பார்ப்பீங்க டிடிஎஃப். குட் நியூஸ் தான், குட் நியூஸ் தான். முடி வெட்டுறோங்கிறது மட்டும்தான் பேட் நியூஸ், மித்தபடி எல்லாமே குட் நியூஸ் தான். ஏன் வண்டி போக மாட்டேங்குது சார்? அதுக்கு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுருக்கீங்களா? இல்லைண்ணா, நீங்கள் முட்டி வச்சிருக்கீங்களா? இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? ஓ
சரி சரி அது நகர்த்தி வைனா நகர்த்தி வைக்கணும்டா. ஏய் சமாளிக்காத சமாளிக்கலாம் நிஜமா தானே. சமாளிக்காத ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தட்டினேன், ரெண்டாவது ஒரு தட்டினேன், அப்புறம் நல்லா இருக்காது. தட்டினாலாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம இது இல்லை. அது ஒரு மாடே வந்து முட்டினாலும் அப்படிதான் நிப்போம் நாங்க. செல்லம் ஏதாவது ஒரு நல்ல பாட்டு பாடுறாங்க. வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாடுறாங்க. அம்மா டிடிஎஃப் என்னங்க நம்ம கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு வெயிலா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏய் 1.25 வருஷம்டா. அது அந்த அந்த வழி உங்களுக்கு புரியாது. நான் வண்டி எடுக்க முடியலையேன்னு இப்போ எக்ஸாம்பிளுக்குங்க எங்கள் அப்பானே எனக்கு உயிர் சரிங்களா. அப்பாவோட ஃபோட்டோ பார்த்துட்டே இருந்தால் ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ பார்க்குறதே நிப்பட்டி பல வருஷம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய சிங்கிள் பேரண்ட் இருப்பீங்க, அவங்களும் இதே மாதிரி செஞ்சுருப்பீங்க. ஸோ எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் மனசார பண்ணிக்கோங்க, உங்களை விட்டு என்றைக்கும் எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ இது இவ்வளோ இந்த விஷயத்த சொல்லும்போது யாரும் தப்பாகவும் நினச்சிடாதீங்க. அது வேற ஒரு வழி. அந்த வழியை உணர்றவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் அந்த ஃபீலிங்ஸ் புரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணால் ஜார்விஸ் மாப்பிளையை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதுனாலையும் ஜார்விஸோட ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்கிறதுனாலையும் ஒரு மாதிரி ரொம்ப வலிச்சிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி போட்டோம். ஆக்சுவலி டிடிஎஃப் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் டெலிவரி எடுத்தோடனே கார் டெலிவரி எடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா கார் டெலிவரி எடுக்க முடியாமல் போயிடுச்சு. எதனால நாங்கள் ஸோ வந்து ராப்பிங் ஒர்க் இன்னும் போயிட்டுருக்கான். ஸோ என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அதுதான் பேசிகிட்டு இருந்தோம் ஃபோனில். ராப்பிங் ஒர்க் போயிட்டுருக்கான். இப்போ கடைசி நேரத்தில் ஹரிபரியாக பண்ணி நம்ம சொல்லி ஹரிபரி பண்ணி எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹோல்டில் வைக்க முடியுமா, கொஞ்சம் டைம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் எனக்கும் டைம் தரணும்னு ஆசை தான். இப்போ டைம் தர முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். அது என்ன சுச்சுவேஷன் கூட உங்ககிட்ட சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். இப்போ விறுவிறு பண்ணால் எதனா மிஸ்டேக் ஆகிடும்னா ஆசையாக வந்துட்டேன்டா, ரொம்ப ஆசையாக வந்துட்டேன்டா. கண்ணாடியா அப்படி ஒரு தட்டிட்டு 2 பேர் மேலே தப்பு இருக்கு. நான் அப்படியே தானே நிக்கிறேன். அந்த இல்ல நீயும் லைட்டா ரிவர்ஸ் எடுத்து நான் பார்த்தேன். நான் ஒண்ணே ஒன்று வச்சு பார்க்கலாம், நான் வெடிக்குதான் டெஸ்ட் பண்ணலாம். இன்னும் வேணாம், அங்க பாருங்க. அப்புறம் முட்டிட்டு சொன்னோன்னே எனக்கு கார் டெலிவரி எடுக்கணும். சரி அஜீஷ்க்கு கூப்பிட்டு ஒரு பிளான் பண்ணலாமா? ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வாட்டி பைக் டெலிவரிக்கு வந்து 3 வாட்டியுமே வந்து பண்ண வண்டி வாங்காம போனோம் இல்லைங்க. அப்பெல்லாம் அஜீஷ் செம ஷாக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி பண்ணி பார்க்கலாம். போது நிப்பாட்டு சாரி ஹலோ மாப்பிள்ள, என்னடா பண்ணிட்டு இருக்க? டிரைவிங்ல இருக்கியா? சரி சீட் பெல்ட் போட்டு நானும் சீட் பெல்ட் போட்டுக்கிறேன். மாப்பிள்ள ஒரே ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்டா. மாப்பிள்ள இது ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிக்க முடியுமா? ஜார்விஸ் வந்து 2 நாள் கழிச்சு டெலிவரி தரேன்னு சொல்றாருடா. கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு போக சொல்றாருடா. என்னன்னா சிரிக்கிறீங்க? கார்ல போட்டு தூக்கிட்டு வருதா எங்க அண்ணன்டா? ஓ பைக்கை தூக்கி போட்டு வர சொல்றியா? ஆமாண்டா, அண்ணனும் வேணும்டா நம்ம கடைக்கு கண்டிப்பா. டைம் மட்டும் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அதான்டா இப்ப இவ்வளவு தூரம் கிளம்பி இன்னொரு ட்விஸ்ட் தெரியுமா? கார் டெலிவரி அது ராப்பிங் இன்னும் முடியலையா, பிரீமியர்லாம் பண்ணுமா. அவங்க எவ்வளவு நாள் தேவைப்படுதுன்னு கூட சொல்லல அண்ணன். அப்புறம் எதுக்கு நான் வரணும்? காரையும் பைக்கையும் டெலிவரி எடுக்கிறதுக்கு. சும்மா சொன்னேன் ஜார்விஸ் மாப்பிள்ள டெலிவரி. பயப்படுத இன்னைக்கு ஜார்விஸ் டெலிவரி கன்ஃபார்ம். ஆனா கார் டெலிவரி மட்டும் டைம் கேட்டிருக்காங்கடா. கார் எடுத்துட்டு என்னென்னமோ பிளான் வச்சிருந்தேன், எல்லாம் சொதப்பிடுச்சேடா. ஓகேடா மாப்பிள்ள, நான் கூப்பிடுறேன். பாய். அந்த அவங்க வீட்டுக்குள்ள விடாத, ரிவர்ஸ் வா. இந்த சந்து பாருடா, உங்க அண்ணுக்கு தெரியலையா? ஆமா செல்லம், அதாவது பிட் ஷாப்ங்கிறது இது வந்து பிட் ஷாப்னு சொல்லலாம். இது வந்து மெக்கானிக் கேரேஜ் ஃபுல்லா. பாத்தியா இவ்வளோ ஒரு உள்ள கூட எங்க அண்ணனுக்கு கஸ்டமர்ஸ் வராங்கன்னா ஏன் வேலை அவ்வளவு திறமையா செய்வார் எங்க அண்ணன். ஆமாப்பா, உண்மையாவே நல்லா செய்வார். எனக்கு லேட்டா கொடுத்ததுனால யாரும் தப்பா நினைக்காதீங்க. அவரோட சிச்சுவேஷன் பாத்தியா எவ்வளோ வண்டி நிப்பாட்டி இருக்காங்க.
ஆஹா ஆஹா dirt bike தரமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. TTF at last நம்மளோட டெஸ்டினேஷன் ஃப்ரிகேட் பிட் ஷாப்புக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அண்ணா எப்படி இருக்கீங்க? எதனால இந்த டிலே நான் சொல்லிட்டேன். ஸோ சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். எதனால இந்த டிலேனா இனிமேல் இப்படி ஆகும். இதுக்கு ஒரு அதை நான் சொல்கிறேன் இல்லைங்க, ரொம்ப ஒரு தரமாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக் அண்ணன். ஸோ அண்ணனோட கைட்னஸோட வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் பிக் ஷாப்பில் வந்து பண்ணால் மெக்கானிக் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அண்ணன் வந்து பண்ணால் ஒரு சீனியர் மெக்கானிக் அண்ணாவை நமக்கு தரேன்னு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் சைடே கால் எடுத்து வச்சுக்க வரமாட்டோம். ஏன்னா அண்ணன் மேலே இருக்கிற அந்த மரியாதையும் பாசமும். ஸோ இதை தான் வந்து பண்ண பல வருஷமாக சொல்கிறேன், இப்போ சொல்லி எப்போவுமே சொல்லுவேன். ஸோ வந்து வண்டியை வந்து பண்ணால் அழகாக மூடி வச்சுருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ வந்து வரும்போதே வந்து பண்ண வண்டியை மூடி வச்சுருந்தாங்க. கரெக்டாக வந்து பண்ணால் சாமி மூட்டை ஆன் பண்ணி விட்டாங்க நாங்கள் வந்துக்கப்புறம். ஸோ வந்து க்ளோஸில் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கண்ணுங்க, ஸோ நான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கண்ணு எரிஞ்சிட்ருக்கு. அண்ட் வந்து பண்ணால் துணி வந்து சின்னதாக இருக்கிறதுனால அங்கங்கே கோல்டு தான் தெரியுது. ஸோ வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ ஃபைனலி நம்மளோட ஜார்விஸ் மாப்பிளை வந்து பண்ணால் டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ அன்ரிவீல் பண்ணலாம். 3, 2 இருக்குல்ல. சொன்ன மாதிரி ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணிட்டீங்களாண்ணா? ஆனால் இது கிளாசி ஃபீல் வந்துச்சு. நான் மேட் தான் சொல்லியிருந்தேன். சரி, நான் கூட பயந்துட்டேன், என்னடா அது கோல்டு கையோட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்குண்ணா. சீரியஸாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டிடிஎஃப். இப்போ தான் ஏதோ ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா இவ்வளோ பேர் கூட்டம் வந்துட்டாங்க. போக ரொம்ப கிளம்பிடுச்சோ. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க டிடிஎஃப், எல்லாமே வந்து பண்ண மாறும். ஹேண்டில் பார் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. டாமினரோட ஹேண்டில் பார் தான் இது. டாமினரோட ஹேண்டில் பாருங்க. அண்ட் வந்து இந்த இது வந்து லிவர் ப்ரொடெக்டர். இப்படி பிடிக்கும் போதே அது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால இப்பால சொல்லிட முடியாது. வீலிங் சூப்பராக இருக்கு. வீலிங்கா ஆஹா ஆஹா ஆஹா. தம்பி நல்லா ஸ்டன் பண்ணுவானா? வீடியோஸ் பார்த்துருக்கீங்க தம்பியோட வீடியோஸ், உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். அண்ணா என்ன மோட்டோ கிராஸ் என்ன எஃப்எம்எஸ்சி லைசன்ஸ் என்ன கதை? எப்போ எப்போ நீ எப்போ ரெடியாக இருக்கீங்க? அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்பைனல் ஃப்ராக்சர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் நாங்கள் பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். அண்ணன் வந்து பண்ணால் பெரிய சாம்பியன். ஸோ வந்து அண்ணனோட அந்த ஒரு கோச்சிங்கே வந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணனோட கோச்சிங்கில் ஓட்டுறேன். கண்டிப்பாக நான் 1000% ஓட்டுறோம். அடிச்சு தூள் கிளப்பிடலாம் நம்ம. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 6:39 ஆச்சு. டிரைவர் சீட்டில் வந்து பார்த்தா சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா இங்கே தான் ஏசி காற்று நல்லா வரும்னு சொல்லி. மித்தபடி வேறு எதுவும் இல்லை. ஏதோ வந்து பார்த்துட்டிங்கன்னா பசங்க வந்து நம்ம பைக் ஓட்டிட்டு போகிற மாதிரியும், ஸோ வந்து பசங்க ஃபாலோ பண்ணி கார் ஓட்டிட்டு வர மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து தம்பி வந்து இத்தனை தம்பிங்க கூட தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ தம்பி வந்து பண்ண கரெக்டாக கிளம்பி போகிற டைமில் நான் இந்த சீட்லேருந்து அந்த சீட்டுக்கு ஜம்ப் ஆகிற டைமில் வந்து பண்ண ஒரு விஷயத்த சொன்னாங்க. சரி, அந்த விஷயத்தை இன்னொரு டைம் சொல்ல. நான் வந்துட்டு இந்த ஜார்விஸ் வந்துட்டு இங்கே அது அந்த பாலத்து கீழே ஒர்க் ஷாப் இருக்கும்போது அண்ணா வந்துட்டு விட்டுட்டு போனாரு. அண்ணாவை பார்க்க முடியல, ஆனால் ஜார்விஸை பார்க்க முடிஞ்சுச்சு. 1 வருஷம் 8 மாசம். 1 வருஷம் 8 மாசம். அடுத்து இப்பதான் டெலிவரி எடுக்கும்போது வண்டி பார்த்துட்டோம்ல. அதானா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஆமாண்டானா விடும்போது அந்த ஷெட்ல இருந்துச்சு. அதான் இப்போ அந்த ஷெட்ல தான் சூப்பரா பண்ணிட்டேன். இல்ல இந்த ஷெட்ல தான் கொண்டு வந்து விட்டேன். இல்லனா ஷிஃப்ட் பண்ற டைம்ல நீங்க கொண்டு வந்து விட்டீங்க. அது தெரியல, இந்த ஷெட்ல தான் இங்க தான் விட்டீங்க. அந்த ப்ளூ கலர் இது கிட்ட நான் போட்டோ எடுத்தேன். எனக்கு ஞாபகம். இந்த ஷெட்ல தான் விட்டேன் ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த டைம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, ஷிஃப்ட் பண்ண டைம் இல்ல சொல்ல ஷிஃப்ட் பண்ணி முடிச்சக்க அப்புறம் சொல்ல. அப்படியானா? ஆமா ஆமா, ஷிஃப்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஞாபகம் இல்ல. ஏன்னா அங்க காலி பண்ணிட்டாங்க. ஆமா கரெக்ட், அங்க ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க. நானும் அப்பப்ப அந்த அண்ணாவை பார்க்க வரலான்னு ட்ரை பண்ணும்போது உள்ள எத்திலாம் பார்ப்பேன் வண்டி இருக்குமான்னு. ஆனா நிறைய பார்த்ததுலாம் இப்ப பாத்துட்டேன். நானே பார்த்தது இப்பதான் ஃப்ளூக்கால வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டோரி போட்டாரு, பைக் ஆல்மோஸ்ட் ரெடி அப்படின்னு சொல்லி. அப்பதான் அப்பா அப்படின்னு. ஓகேண்ணா, போயிட்டு வரேன். பை, லவ் யூ சோ மச். சேஃபா இருங்க. பை டியர், பை டியர். எல்லாம் சேஃபா இருங்க. பை. ஸோ அவ்வளோதாங்க. அப்படி இந்த சீட்ல இருக்கிற ஓகே சொல்லு பாய். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட்டு 10 மணி ஆச்சு. நம்ம ஃப்ரிகேட்னா பிட் ஷாப்லேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. சரி, எப்படி இருக்கு நம்ம பைக்கு? சூப்பராக இருக்குண்ணா. நான் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் டெஸ்ட் ட்ரைவ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. பட் எனக்கு இருந்தாலும் அந்த பவர் பத்தல. லட்சிலேருந்து ஒரு துளி
அதையும் சூப்பரா ரெடி பண்ணிருக்காரு. இருந்தாலும் எனக்கு பவர் பத்தலடா. ஏன்னா சூப்பர் பைக் ஓட்டுனதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும். நீ சொல்றது என்னமோ உண்மைதான். பட் இருந்தாலும் ஜார்விஸ் கிட்ட இருந்து நான் இன்னும் எதிர்பார்க்கறேன். அப்போ நம்ம ஜார்விஸ் இப்படி இருக்க மாட்டான்டா. அப்போ நம்ம பிஸ்டனை தான் மாத்தணும்டா. ஆமாங்க, ஆக்சுவலி கிட்டத்தட்ட 62,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு இல்லைங்க. ஸோ பவர் ட்ராப் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அதுதான் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ வந்து நம்மளோட டிடிஓ பிட் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய போகிறோம். ஐயோ, நம்ம ஜார்விஸ் பம்பில் அழகாக நின்றுருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு காட்டுறேன். பா செம்மையாக இருக்குல்லப்பா. ஆனால் இந்த லைட் இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கணும். ஆமாண்ணே. ஆனால் உள்ள லைட்டாக தண்ணியாக இருக்குடா. வேப்பராக போயிட்டோண்ணா. அது இந்த கண்ணு போகணுன்னு எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா சொல்லும். எவ்வளோ நாள் கழிச்சு பார்த்தோம். இந்த நாய்க்கு விட்டுங்கிட்டு இருந்து காப்பாற்றணும்டா பைக்கை. என்னண்ணா பண்ணோம்? புரண்டிடும்டா. ஐயோ, அதனால தான் கொண்டு போய் வண்டியை ஃபுல்லாக வேலை செய்ய விட்டுதே. அப்படிங்களா? என்ன பண்ணுறது? எடுத்துகிட்டு போய் எங்கன்னா தெரியாத இடத்துல ஒன்றும் நாய்க்கு தெரியாத போயிடலாமா? எங்கண்ணே ஊர் கிட்ட போயிடலாமா? என்ன வண்டி தூக்கிட்டு போய் மேலே நிப்பாட்டி ஏர்போர்ட்டில் வச்சிடலாமா? மேலே எப்படின்னா நிப்பாட்ட முடியும்? வண்டி வெயிட் கம்மி தான், தூக்கிட்டு போயிரு. சைக்கோ சைக்கோ, வண்டியை தூக்க முடியுமாடா? மேலே ஏன்டா அப்படி பார்க்குறேன்? அமைதியாக இருக்கா? உனக்கு என்ன காத்து? மேலே எப்படின்னா மொட்டை மாடிக்கா? மொட்டை மாடிக்கலையே ரூமுக்கு. அது ஒரு ஸ்டெப்பாக தூங்க. அமைதியா இருக்கு. அப்புறம் என்ன, இங்க வச்சா நாய் கொண்டுருக்கா வண்டிய. அங்க போக முடியாதுல. இப்ப நான் கிளம்பி கேரளா இது உள்ள. அக்கா உங்களுக்கு தெரியாதுக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வருஷம் கழிச்சு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்ல ஐடியா இருக்கு. கிளீன் பண்ணிட்டீங்களா? உள்ள போச்சு. ஜார்விஸ் வந்ததுனால அலப்பற ஸ்டார்டிங் பிராங்க்ஸ். இந்த ரீல்ஸ் பாத்தீங்களா? அலப்பற ஸ்டார்டிங் பிராங்க்ஸ். பைக் டிடிஎஃப் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். என்னவா சார் சொல்கிறேன், நைட்டு தானே அப்படின்னா இல்லைங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு வந்து படுத்த எங்கள் அக்கா வந்து எப்படி வாசா தூங்காமே இருக்க, டயர்டே ஆகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டயர்டா உட்காந்துட்டு இருந்தேன் நான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா. டயர்டா எனக்கா? ஹாஹா நெவர் அப்படின்னு சொல்லிட்டு படுத்த போஸ்ட்லேயே தூங்கிட்டு. பயங்கர வெயில் டிடிஎஃப், சரியான வெயில். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் தான் இருக்குது, ஏசி இல்லை. கீழ் வீட்லேயும் சரி, மேல் வீட்லேயும் சரி, நம்ம தோட்டத்து வீட்லேயும் சரி. ஏன்னா கோயம்புத்தூர்காரங்கடா நாங்கள்லாம். ஏற்கனவே கூலிங்காக தானே இருக்கும். ஆமாம், எப்போவுமே கூலிங்காக தான் இருக்கும். அதனால நாங்கள் ஏசி பற்றி யோசிச்சதே கிடையாது. பட் இப்போ கடந்த சில வருடங்களாக போட்டு அடிக்குது பாருங்க வெயில். அம்மா இங்கே இருந்துச்செல்லாம் கிட்டத்தட்ட எங்கள் வீடு வரைக்கும், அந்த தோட்டத்து வீடு வரைக்கும் வந்து பார்த்தா 45 கிலோமீட்டர். எங்கள் காலேஜ் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. எப்போவுமே பைக்கில் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். போகிற வழியெல்லாம் அவ்வளோ அருமையாக மரமாக இருக்கும். துடிலூர்லேருந்து அங்கே வரைக்கும் நடுவில் பாதி வலிக்கு வரைக்கும் வெட்டிட்டாங்கடா ரோட்டில் இருந்த எல்லா மரத்தையும். அப்போலேருந்து இந்த வழியில் போகிறதே பிடிக்காம போயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் மரத்தை வளருங்க. ஸோ இப்போ கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாக மரமாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த ட்ரீஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஓகே, இந்த விலாக் இதோட படிக்கிற டிடிஎஃப் அங்கே சொல்ல மாட்டேன். பார்த்தீங்களா எப்படி தெரியுமா அங்கே இருந்துச்சு? இங்கே படுத்திருந்தேன்னா ஸோ அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது அடா ஆக்சுவலி எனக்கு ஏதோ நேற்று நடந்ததெல்லாம் ஒரு கனவோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. கண்ணை திறந்து வண்டியை பார்த்ததுக்கப்புறம் தான் இல்லை கனவெல்லாம் இல்லை, எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. ஸோ லாஸ்ட் நம்மளோட பைக் வந்து வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ரொம்ப மாசிவாக செம்மையாக வந்துருக்கு. ஓகே, இந்த ப்ளாக் இது பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்க தப்பிக்கோங்க. வீட்டுக்கார ஒரு போட வேண்டியது. பட் வீடியோ ப்ளாக் ஸ்டார்ட்ஸ் பார்த்து போதுமாங்க. சேவ் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச்.